குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் சென்னையில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே 8 பிளேயர்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். நாம் யூடியூபில் வீடியோவில் பதிவிட்டிருந்தோம் பட்லரை பற்றி. ஆனால் அவரை டெலிகிராம் லிங்கில் நாம் எடுக்க தவறிவிட்டோம். எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிறப்பான கணிப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஒரு மிகவும் சவால் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் பட்லர் மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரின் ஜாதகமே சமபலமாக உள்ளது. இருவரின் ஜாதக கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கின்றன. எனவே ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இன்றைய போட்டி இருக்கக்கூடியதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்றைய தினம் எடுத்துக்கொண்டேயானால் முதலாவதாக இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், டக்கட் அவர்களை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப் சால்ட், டக்கட், லியாம் லிவிங்ஸ்டோன், ஓவர்டன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஓவர்டன் அல்லது லிவிங்ஸ்டோனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், ஓவர்டன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வுட் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டக்கட், புரூக், லிவிங்ஸ்டோன், ஓவர்டன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் புரூக் அவர்களை வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், ஓவர்டன் மற்றும் அதில் ரஷீத் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அடுத்தபடியாக இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது நிதிஷ் ரெட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக திலக் வர்மா அல்லது நிதிஷ் ரெட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஒரு ஹிண்டாக ஆல்ரவுண்டர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. 2 விக்கெட் மற்றும் 20 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு 2 அணியிலுமே. எனவே இன்றைய தினம் அது ஒரு ஹிண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சுவாரஸ்யம் இந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இறுதியில் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.